சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக மீண்டும் ஜி மோகனகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நூற்றாண்டு பழமை வாய்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு வந்தது. கடைசியாக 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேர்வான நிர்வாகிகளின் பதவிக்காலம் 2018இல் முடிவடைந்தது. அதன் பிறகு சங்க தேர்தல் தொடர்பான அறிவிப்பு மற்றும் புதிய தேர்தல் விதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் காரணமாக தேர்தல் தொடர்ந்து தள்ளிப்போனது. 11 மாதங்களுக்கு முன் நடந்த தேர்தலின் போது மோதல் ஏற்பட்டதால் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திற்கான தேர்தல் நேற்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், நூலகர், செயற்குழு உறுப்பினர்கள் என்று 16 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு தற்போதைய தலைவர் ஜி மோகனகிருஷ்ணன், எம் வேல்முருகன், ஆர்.சி. பால் கனகராஜ், சத்யபால் உள்ளிட்ட 9 பேர் போட்டியிட்டார்கள். துணைத் தலைவர் பதவிக்கு 10 பேரும், பொருளாளர் பதவிக்கு 9 பேரும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் மொத்தம் 3476 வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தலைவர் பதவிக்கான வாக்குகள் நேற்று இரவு எண்ணப்பட்டன. 2 பெரிய தொலைக்காட்சி திரை மூலமாகவும் இணையதளத்திலும் வாக்கு எண்ணிக்கை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் மோகனகிருஷ்ணன், பால் கனகராஜ், வேல்முருகன் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இருப்பினும் இறுதியில் 1272 வாக்குகளை பெற்று ஜி மோகனகிருஷ்ணன் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மோகனகிருஷ்ணனின் வெற்றியை அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தற்போது வாக்கு முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலிலே வழக்கறிஞருடைய ஆதரவோடு நான் இன்றைய தினம் வெற்றி பெற்றுள்ளேன். இந்த சங்கமானது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழக்கறிஞர் சங்கம். இந்த சங்கமானது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் சங்கம். வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சமுதாய மக்களுக்காக போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் சங்கம். இந்த சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு 1143 வாக்குகளும், வேல்முருகனுக்கு 740 வாக்குகளும் கிடைத்தன. துணைத் தலைவர், பொருளாளர், நூலகர் உள்ளிட்ட மற்ற பதவிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.